சார் நம்ம மூக்கில் அடிபட்டால் எங்க சார் போகணும் ரத்தம் வருது? நிறைய டைம் அடிபடும் பொழுது நேராக ஏதாவது குத்திட்டாங்க, நேராக அடிபடும் போது மூக்குலேருந்து கொடன்னு ரத்தம் அப்படியே ஊற்றும். அது காரணம் என்னென்னா, இந்த மூக்கில் நடுவில் இருக்கக்கூடிய கார்டிலேஜ் அந்த ஏரியாவில் ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் நிறைய இரத்த குழாய்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு அனஸ்டமோஸ், எல்லா இரத்த குழாயும் நிறைய சேர்ந்து அந்த இடத்துல அதிகமாக சப்ளை பண்ணும். அது வந்து லிட்டில்ஸ் ஏரியான்னு சொல்லுவோம். லிட்டில்ஸ் ஏரியா அப்படிங்கிறது அந்த மூக்கு நுனிப்பகுதியில் இருக்கிறது. நிறைய டைம் அதில் அடிபட்டால் ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த எலும்பு ஃப்ராக்சர் ஆனாலும் அந்த எலும்பு சுற்றி இருக்கிற நிறைய இரத்த குழாய்கள், கார்டிலேஜ் எல்லாமே சேர்ந்து சிதைகிறதுனால நிறைய ப்ளீடிங் ஆகும். நேசல் ப்ளீடிங் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம கவனிக்காத விட்டால் பின்னாடி மூக்கு வழியாக போய் தொண்டையை அடைச்சிடும். அதனால் மூக்கில் அடிபட்டு ப்ளீடிங் வந்தால் முதல் வேலையாக அந்த மூக்கை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கணும். சம்டைம்ஸ் அதை துணி ஏதாவது வச்சு அந்த அடைச்சி வாய் வழியாக மூச்சு விட சொல்லிட்டு அந்த ப்ளீடிங் அதிகம் வராத மாதிரி பண்ணிக்கணும்.